தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर की आराधना करने के लिए परमेश्वर ने दिए अच्छे समय के लिए धन्यवाद करते हैं। கோடான கோடி ஜனங்களுக்கு இந்த சிலாக்கியும் பாக்கியம் கிடைக்கவில்லை. कितने करोड़ों लोग धरती पे हैं, उनको ये सौभाग्य नहीं मिलता है। ஆனால் ஏழைகளும் பேதைகளும் கோழைகளுமாகிய நமக்கு இந்த சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். लेकिन हम जो है, जो दीन है, हमको ये सौभाग्य हमको मिला है। அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். उसके लिए जो है मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ। விசேஷகரமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை இப்பொழுது நாம் தியானிப்போமாக. विशेष तौर पे परमेश्वर दिए वचन को ध्यान करेंगे। யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒரு எழுந்து நின்று வாசிக்கலாம். यूहन्ना 8:12 को पढ़ेंगे, जॉन 8:12 को पढ़ेंगे। மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். यीशु ने फिर लोगों से कहा, जगत की ज्योति मैं हूँ, जो मेरे पीछे हो लेगा वो अंधकार में न चलेगा परंतु जीवन की ज्योति पाएगा. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். पर यीशु मसीह जगत की ज्योति है. அவரை பின்பற்றுகிற நாமும் இருளிலே நடவாமல் ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறார். उनके पीछे जो चलने वाले हम हैं, अंधकार में नहीं परंतु ज्योति में चलेंगे. அவரை சரியாக பின்பற்றுகிறவர்கள் தான் அந்த ஒளி அடைந்திருப்பார்கள். उनको जो सही तौर पे पीछे चलेगा वही ही वो ज्योति पाएगा. சரியாக நாம் அவரை பின்பற்றாவிட்டால், अगर ठीक तरह से उनके पीछे न चलेंगे, அந்த ஒளியை நாம் அடைய முடியாது. वो जो ज्योति हम न पाएगा. இங்கே இதமாக நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். या यूहन्ना 1:4 में हम देखेंगे. அடுத்த வசனம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். उसमें जीवन था और वो जीवन मनुष्यों को ज्योति था. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ज्योति अंधकार में चमकती है, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். और अंधकार ने उसे ग्रहण न किया. நாம் சரியாக அந்த ஜீவன் தேவனுடைய அந்த அவருடைய உண்மையான அந்த வழியிலே நாம் நடப்போமானால், अगर हम परमेश्वर के मार्ग में सचमुच चलेंगे, அவருடைய சரியான அவர் கர்த்தருடைய உபதேசத்தில் நாம் நடப்போமானால், ठीक तरह से परमेश्वर के उपदेश में चलेंगे, அந்த இருளானது நம்மை பற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. वो अंधकार जो है हमें ग्रहण न कर पाएगा. உலகத்தில் வந்து எந்த மனிதனை அது பிரகாசிக்க செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். लेकिन वो संसार में किसी भी मनुष्य को वो प्रकाशित करेगा. பொதுவாக பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் தான் இருளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். आमतौर पे जो पाप में है मनुष्य वही अंधकार में है. அப்பொழுது எந்த பாவியும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்க ஆரம்பித்தால், कोई भी पापी यीशु मसीह को अपना के उसके मार्ग में चलेगा, அந்த ஒளி அவனை பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். वो ज्योति जो उसको प्रकाशित कर देगा. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கத்தக்க ஒளியானது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி. कोई भी मनुष्य को प्रकाशित करने वाला जो ज्योति है प्रभु यीशु मसीह. இந்த நாட்களிலே अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். आज के दिनों में अनेक मसीह लोग हैं. அதெல்லாம் நம்மால முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, அந்த வேதத்தின்படி நடக்குது என்றால் கடினம் என்று சொல்லுகிறார்கள். ये बाइबल के साथ चलना हमसे तो मुश्किल है करके बोलते हैं. அவர்களால் முடியாது என்று அவர்கள் மனதிலே அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். वो उनके द्वारा नहीं होकर के मन में वो सोच लेते हैं. பொதுவாக அவர்கள் படிக்கிறார்கள், படித்து பட்டம் பெற்று மேலே வர வேண்டும் என்று எவ்வளவு படிக்கிறார்கள். आमतौर पे लोग जो पढ़ते हैं और जो डिग्री हासिल करके लाइफ में जो ऊंचा निकले बहुत प्रयास करते हैं. அவ்வளவு என்னால் படிக்க முடியாது, நான் எல்லாம் அந்த மாதிரி பெரிய ஆளாக முடியாதுன்னு அவர்கள் மனதிலே நினைத்தால் அவர்கள் படிக்க அவ்வளவு மேல வர முடியுமா? ऐसे मैं ऐसे इतना पढ़ लिख इतना बड़ा आदमी नहीं बन पाऊंगा क्या वो लोग सोचते हैं? இந்த கிறிஸ்தவர்கள் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். मसीह लोग को जो है ऐसी जो है एक जागरण नहीं है. ஏனென்றால் அதாவது ஒரு உலக வாழ்க்கையிலே நீ மேலே சரியாக ஒரு நல்ல ஒரு நிலையிலே வர வேண்டும்,
ஒரு பெரிய ஆளாக வேண்டும் என்றால் संसारी जिंदगी में अगर एक बड़ा आदमी बनना है तो நீ எவ்வளவு படித்து எவ்வளவு முயற்சி செய்து கடினமாக பிரயாசப்பட்டு நீ எப்படி மேலே வருகிறாய் कितना जो प्रयास कठिन प्रयास उठा के जो है लोग जिंदगी में जो ऊपर आते हैं நீ மறுமையிலே தேவனுடைய சமூகத்திலே சதா காலங்களில் நித்தியமாய் போய் இருக்க போகிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை தேடாமல் இருக்கிறாயே. लेकिन जो आने वाली जिंदगी के लिए जो मसीह में जो है वो जिंदगी के लिए तो उसके लिए कोई प्रयास नहीं उठाता. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி நாடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. सबसे पहले परमेश्वर का राज्य उसके जो उसको न्याय धर्म को ढूंढना ये सब तुम्हें दिया जाएगा. மனிதர்கள் எப்பொழுதுமே அதாவது தங்களுடைய நல்லா சுகபோகமாக வாழணும் நல்ல ஆசீர்வாதமா ரிச்சாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் மனிதர்கள் நினைக்கிறார்கள். मनुष्य जो संसार में बहुत समाधान खुशी से और जो बहुत ही अमीर होकर जीना के लिए प्रयास उठाते हैं. அது தவறான காரியம் அல்ல, ஆனாலும் தேவ சித்தத்தின்படி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். वो गलत नहीं है, लेकिन ये परमेश्वर की इच्छा से हमें पाना है. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதாவது ஒரு மாதிரி இல்லாமல் சாட்சி இல்லாமல் வாழுகிறார்கள். अनेक मसीहों की जिंदगी एक गवाही करके जिंदगी में नहीं होता है. தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையிலே எப்படியாவது உயர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன குறுக்கு வழியை தேடுகிறார்கள். जिंदगी में जो ऊपर आने के लिए जो है जो टेढ़ा रास्ता जो है अपना लेते हैं. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன செய்தான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். वो जो अधर्मी जो है न्यायाधीश जो क्या किया அப்படி குறுக்கு வழியை தேடி அதாவது மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி பெரிய ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ऐसे जो टेढ़े रास्ते को अपना के जो है वो अमीर होने का वो प्रयास उठाते हैं. அப்படி செய்வோமானால் நீங்கள் எப்படி உங்களில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்? ऐसे करेंगे तो प्रकाश हमें कैसे जो प्रकाशित होगा. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் இவ்விதமாக இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறார். यीशु मसीह ने कहा जो मुझ पे जो विश्वास करेगा वो उसमें जो है प्रकाशित होगा. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். तुम इस संसार की ज्योति हो. உலகத்தில் அதாவது வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிற அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு संसार में किसी मनुष्य को प्रकाशित करने वाला जो प्रकाश हो यीशु मसीह है. அந்த ஒளியை நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்ய வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக காணப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணமும் நமக்குள்ளாக வேண்டும். वो प्रकाश हम दूसरों को बताना है, हम उनके लिए जो ये प्रकाश होना है ऐसे हमको बताना है. உலக வாழ்க்கையில் மேன்மையடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம் அல்லவா? संसारी जिंदगी में जो है जो ऊंचा उठने करके இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு மாதிரியாக நான் ஜீவிப்பேன் நடப்பேன் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வேண்டும். इस आत्मिक जिंदगी में मसीह जिंदगी मैं ऊंचा मैं आगे बढ़ूंगा करके हम सोचना है. அந்த எண்ணத்தோடு நாம் இருந்தோமானால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த மெய்யான தேவனுடைய ஒரு சீசனாக அவரை பிரகாசிக்கிற அந்த ஒளியாக காண முடியும். उस सोच से अगर हम ऐसे रहेंगे तो ही परमेश्वर की सच्ची ज्योति हम पाएंगे. இந்த கத்தோலிக்கர்கள் அதிகமாக இப்படி தான் சொல்வார்கள், அதெல்லாம் எல்லாரும் நடக்க முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணி இருக்கிறாங்க. ऐसे जो बहुत सारे कैथोलिक लोग मैंने देखा है कि लोग ऐसे बोले ये ऐसा हम नहीं चल सकते. அவர்கள் இன்னும் வேதத்தை சரியாக அறியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். वो लोग अभी जो पवित्र बाइबल को पूरा नहीं समझ இப்பொழுது கொஞ்சம் வேதத்தை பைபிளை படிக்கிறார்கள். अभी थोड़ा थोड़ा लोग पढ़ने लगे. ஆனபடியால் இப்பொழுது கொஞ்சம் மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். अब जो है मुझे बदलाव थोड़ा थोड़ा हम देख सकते हैं. விக்கிர ஆராதனையை விட்டு விலக வேண்டும். मूर्ति पूजा से हम जो मन फिराना है. மதுபானங்கள் அருந்துகிறது தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். और जो शराब पीने की आदत और सभी तरह की बुरी आदत से जो मन फिराना है. இன்றைக்கு இங்கே மகாராஷ்டிராவில் உள்ள अनेகர் வந்து என்னிடத்தில் சில காரியங்களை பேசுகிறதை நான் கிறிஸ்துவத்தை பற்றி பேசும்போது நான் பார்க்கிறேன். ऐसे महाराष्ट्र में बहुत लोग से मसीह के बारे में जब बात करता तो मैं एक बात देखता हूँ. अरे आप क्रिश्चियन लोग तो बहुत मजा है यार, तुम लोग तो हमेशा जो पीते जो पाव वाला बोलते हैं उन लोग तो सब पीते बहुत मजा करते என்று சொல்லி சொல்வார்கள். ऐसे जो क्रिश्चियन लोग तुम लोग का तो बहुत अच्छा है, तो जो जब भी देखो तुम लोग तो दारू पीते हैं और हमेशा मजा करते रहते हैं. அவர்கள் அதாவது அந்த தேவனுடைய அந்த வெளிச்சத்தை இன்னும் பெறவே இல்லை. वो लोग जो परमेश्वर की जो ज्योति अब तक उन्होंने नहीं पाया. அந்த வெளிச்சத்தை பெறும்போதுதான் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த ஒளியை கொடுக்க முடியும். जब वो ज्योति पाएंगे तभी दूसरों को जो ज्योति दे पाएंगे. இங்கே வாசிக்கலாம் ஒரு யோவான் 8:12 வாசி. यहाँ पे यूहन्ना 8:12 को पढ़ेंगे. யோவான் 5:35 வாசிக்கலாம். John 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. वो तो जो जलता और चमकता और दीपक था और तुम्हें कुछ
देर तक की ज्योति में मगन होना अच्छा लगा। அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். वो एक जो है जल के जो प्रकाशित होने वाला ज्योति था। யோவான் ஸ்நானனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். यहाँ पे यूहन्ना बपतिस्मा देने वाले के बारे में विषय में कहा गया है। அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். उसका अगला वचन को पढ़ेंगे 36। இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சாட்சியை இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். यहाँ पे प्रभु यीशु मसीह जो अपनी गवाही के बारे में कहते हैं। அங்கே யோவான் லூக்கா 3:7 வாசிக்கலாம். லூக்கா 3:7. लूक 3:7। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இவ்விதமாக அவனிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். यहाँ पे आके पूछते हैं कि हम लोग क्या करना है करके। மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள். मन फिराव के योग्य जो फल लाओ करके कहते हैं। ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். इब्राहिम जो है हमारे पिता करके ऐसे मत सोचते रहो। தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर ये पत्थरों से अब्राहम के लिए जो संतान पैदा कर सकता है। இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. अभी भी जो कुल्हाड़ी जो हर पेड़ में लगा हुआ है। ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். इसे जो कोई पेड़ जो अच्छा फल न देगा वो जो काट के आग में डाला जाएगा। பாருங்கள், அதாவது நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ஒளியை கொடுக்க முடியாது. यहाँ है एक बात देखा कि अच्छे फल को देना ही है, या तो फिर हम परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर पाएंगे। அவரிடத்தில் போர் செய்வர்களும் சிலருக்கு அவரை விதமாய் கேட்கிறதை பார்க்கும். उनके पास कुछ सैनिक भी आके उनके पास पूछते हैं। 14 வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம். இல்ல போதும். போர் செய்வகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். ऐसे जो सिपाही आके पूछने लगे कि हम लोग क्या करना है, तो उसने कहा कि किसी पर उपद्रव न करना और झूठ दोष लगाना और अपने वेतन से संतुष्ट रहना। ஏனென்றால் அநேக வேளைகளிலே மனிதர்கள் சம்பளம் ரொம்ப வருமானம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், விதமாக பொய்யாக குற்றம் சாட்டி விதர்கள் அந்த காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ऐसे मनुष्य अनेक विषय में जो झूठे तौर से जो पैसा कमाने के लिए जो है न्याय को जो उल्टा कर देते हैं। பணம் பணம் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்களே வழியே தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல இது. தேவன் இப்படி செய்தால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். केवल पैसा कमाने लगे कि लेकिन ये काम सही है गलत है वो सोचते नहीं है। சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, இப்பொழுது நாம எப்படியாவது சம்பாரிச்சுட்டு பிறகு பாவாரிக்கை பண்ணிட்டு பிறகு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறார்கள். कुछ उद्धार पे मसीह लोग भी ऐसे सोचते हैं कि अभी ये गलत काम करता हूँ, फिर बाद में जो है ये सब माफी मांग के मैं सही हो जाऊंगा। இது அதாவது கள்ள கணக்கு எழுதுறது, ऐसे झूठा जो हिसाब किताब लिखना। இப்போ ஒரு ஜாமானை வாங்க போறோம், அந்த ஜாமானை 10 ரூபான்னா அங்க 20 ரூபான்னு சொல்லி அங்க அவங்க ஓனர்கிட்ட சொல்லி பைசா வாங்குறது. ऐसे जो है ऐसा कुछ खरीदारी करने जाएंगे तो 10 रुपया होगा तो बोलेंगे 20 रुपया हो गया। இத்தகையான சிறிய சிறிய காரியங்களை செய்து வேலை ஸ்தலத்தில் அப்படி தவறான காரியங்களை செய்கிறது. ऐसे जो गलत कामों जो काम करने चाहिए में से लोग करते हैं। எப்படியும் நாம் செய்கிற தவறு அந்த ஓனருக்கோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிய வரும். कैसे भी जो हम करें गलत, वो कहीं ना एक दिन वो ओनर को या सामने वालों को पता चल जाएगा। அப்பொழுது என்ன சொல்வார்கள் அவர்கள்,
तब वो लोग क्या कहेंगे? இவன் ஒரு கிறிஸ்தவனாம் பாருங்க இப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. लोग बोले क्या ये मसीह है, ऐसा गलत काम किया? அப்பொழுது என்ன செய்யப்படும்? அங்கே என்ன தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யக்கூடிய நீங்கள் அங்கே இருளை வெளிப்படுத்துகிறீர்கள். तब क्या हो, परमेश्वर का जो प्रकाशित जो दर्शन करने वाले जो है, हम वहाँ पे जो अंधकार में दिख पाए. நான் ஒரு மேடம் கிட்ட வேலை பார்த்து கொண்டிருந்தேன். मैं मैडम के पास जो है जो काम करता था. அந்த மேடம் என்னிடத்திலே அநேக சில வேலைகளை கொடுப்பார்கள், அதை செய்வேன். ऐसे जो है वो मैडम मेरे पास कुछ ऐसा काम देंगे. அப்பொழுது நான் சரியாக அந்த கணக்கை கொண்டு கொடுப்பேன், அது மிச்ச பைசா கொண்டு கொடுப்பேன். और तब मैं जो काम होने के बाद जो बाकी पैसा मैं दे देता था. என்னுடைய பழைய டிரைவர் இது ரொம்ப பைசா இதெல்லாம் எடுப்பானே, இப்போ நீ வந்து கரெக்டா எனக்கு கொண்டு கொடுக்குறியன்னு சொல்லுவார்கள். तो मैडम कहता है कि मेरा जो पुराना ड्राइवर यही काम के लिए ना बहुत ज्यादा पैसा बोलता था, तुमने तो ऐसा इतना कम पैसा बताया. அப்ப நான் சொல்லுவேன், மேடம் நான் உங்களிடத்திலே நான் அதிகமாக பணம் வாங்கினேன் என்றால், ऐसे जो मैंने तुम्हें कहा कि अगर मैं उनसे ज्यादा पैसा लूंगा, உங்களை ஏமாற்றினேன் என்றால், अगर मैं तो तुमको जो है ऐसे धोखा दिया तो ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். परमेश्वर मेरे प्रार्थना को नहीं सुनेगा. நாங்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த சாட்சியை நாங்கள் வந்து காத்துக்கொள்ள முடியாது. हम लोग जो परमेश्वर के बच्चे करके जो गवाही को हम संभाल नहीं पाएंगे. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर पवित्र नाम की महिमा हो. தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி காணப்பட வேண்டும்? परमेश्वर के लोग हम कैसे रहना चाहिए? அந்த மேடம் இப்போதும் என்னை பற்றி பல இடத்திலும் சொல்லி இருக்கிறது. अभी जो मेरे विषय में बहुत लोग से बोला है. அவர் ரொம்ப ஒரு உண்மையா இருப்பார், நேர்மையா இருப்பார் என்று சொல்லி பல இடத்திலும் சொல்லி இருக்குது. ऐसे जो है वो जो है बहुत ईमानदारी से और सच्चाई से रहते हैं. இப்போ ஒரு 3 நாளைக்கு முந்தி கூட எனக்கு போன் பண்ணி நீங்க என்னிடத்தில் வேலைக்கு வர முடியுமா என்று சொல்லி என்னை கேட்டது. ऐसे 2-3 दिन पहले भी मुझसे फोन करके तो मेरे पास तुम काम पे आ सकते हो क्या? இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவினுடைய அந்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்ய வேண்டும். ऐसे जो है मसीह के बच्चे हर एक जो है मसीह का जो प्रकाशित को हम दूसरों को बताना है. அந்த ஒளியாகி அந்த ஜீவன் நமக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறபடினாலே, वो ज्योति जो हमारे अंदर जो जीवन जो हमारे में आया है, அந்த ஒளி நம்மளை என்ன செய்யும்? பிரகாசிக்க செய்யும். நிச்சயமாக நம்மை அது பிரகாசிக்க செய்யும். वो ज्योति जो हमें जो प्रकाशित करेगा. ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும்போது மாத்திரம்தான் நாம் அந்த பிரகாசத்தை அடைய முடியும். लेकिन जो परमेश्वर वचन में चलेंगे तभी वो प्रकाशित तो हम पाएंगे. யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். यूहन्ना बपतिस्मा देने के विषय में कहा वो जो है वो जलने वाला प्रकाश है. மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நீதி நியாயங்களை நாம் நடந்து நாம் அவர்களுக்கு அந்த நீதி நியாயங்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். दूसरों को हम क्या करना है? परमेश्वर का जो धार्मिकता को जो हमारे जीवन में बता के उनको बताना है. அவருடைய நீதி நியாயங்கள் நாம் நடக்காவிட்டால் நாம் அந்த நீதி நியாயங்களை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. हम जब परमेश्वर के मार्ग में धर्म में नहीं चलेंगे तो हमको बता के कोई फायदा नहीं होगा. அவர்கள் சொல்வார்கள், இவன் சொல்லுகிறான் ஆனா அவனுடைய கிரியைகளோ மோசமான கிரியை என்று சொல்வார்கள். वो लोग बोलेंगे ऐसे बोलता है लेकिन इसका क्रिया तो उसका उल्टा है. நம்முடைய கிரியைகள் தான் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा क्रिया ही जो है वो फल है. நானே நல்ல திராட்சை செடி என்று சொல்லுகிறார். मैं जो अच्छा दाख लेता हूँ. என்னை நிலைத்திருங்க, அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். मुझ में बने रहोगे तो बहुत फल दोगे करके. அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறதினால் தான் நாம் அதை வெளிப்படுத்த முடியும். उसके प्रमाण के अंदर चलेंगे तभी जो है जो मसीह में हम बने हैं जो इसका प्रमाण दे पाएंगे. இப்பொழுது நான் செய்கிற இடத்தில் வேலை ஸ்தலத்திலே अब जो है मैं जो काम करने का जगह जो அங்கே உள்ள சில ஆபீசர்களை நான் கொண்டு போவேன், அவங்களை கொண்டு டிராப் பண்ண போவேன். वहाँ पे जो ऑफिसर लोग को लाने और ले जाने को आता था. அவர்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க சர்ச் में असिस्टेंट फादर என்று சொல்லி. ऐसे कोई ने उनको किसी ने उसको बताया कि वो चर्च में जो है वो एक भी फादर है. அப்பொழுது அவர்கள் சில காரியங்களை என்னிடத்தில் கேட்பார்கள். तो तभी कुछ विषय में मेरे से पूछते हैं. இயேசுவை பற்றி கேட்பார்கள். यीशु मसीह के बारे में पूछते हैं. கிறிஸ்தவர்கள் அதை அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், இந்த சில கிறிஸ்தவ இப்படி தண்ணி அடிக்கிறாங்க, என்னெல்லாம் என்ஜாய் பண்றாங்க, அப்படி நீங்களாம் அப்படித்தானு சொல்லி கேட்பாங்க. वो लोग ऐसे वो लोग ही बोलते हैं कि कुछ मसीह लोग तो ऐसे दारू पी के और कितना वो लोग मजा करते हैं. நான் அவர்களுக்கு தெளிவாக விளக்கிச்சு, அப்படி ஒரு கார் போதும் நாங்கள் செய்ய மாட்டோம். और मैंने उनको तो स्पष्ट कहा हम ऐसे बिल्कुल नहीं करते. நாங்கள் ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். हम लोग जो सच्चा मसीह है. உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி நடப்பார்கள் என்பதை வேதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. सच्चा मसीह जो है कैसे चलना है बाइबल में लिखा है. நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, झूठ नहीं बोलना है, போதையான வஸ்துகள் எதுவுமே எடுக்க கூடாது, जो नहीं चाहिए वो चीज को हमको नहीं लेना है, யாரையும் புண்படுத்த கூடாது, किसी को जो दुख नहीं पहुंचाना, எந்த திருட்டுத்தனம் எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதையும் நாங்கள்
நாங்கள் செய்யக்கூடாது. चोरी का कौन सा भी काम हो उसको नहीं करना है। அப்படி செய்தோம் என்றால் நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னேன். ऐसे हमने किया तो हम सच्चा मसीह नहीं है। அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். वो बहुत ही जो आश्चर्य हुआ, ஏனென்றால் அந்த உண்மை கிறிஸ்தவர்களை பற்றி இந்த உலகத்திற்கு தெரியவே தெரியாது. क्योंकि जो सच्चा मसीह संसार को जो लोगों को पता ही नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் வேலை ஸ்தலத்திலே உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். परमेश्वर के लोग जो आप जो यहाँ पे काम करते हैं, आपका जो ज्योति है दिखना चाहिए। அநேகர் தான் கிறிஸ்தவன் கூட காட்டிக்கிட மாட்டாங்க. अनेक लोग जो है मसीह करके भी बताएंगे नहीं। தங்களுடைய பழைய பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பார்கள். अपना जो पुराना नाम से ही जो बुलाए जाएंगे। விதமாக அதாவது மற்றவர்களைப் போல நடப்பார்கள். और संसारिक लोग के जैसा चलेंगे। உலகத்தார்கள் அவர்கள் பேசுகிற வண்ணமாக அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கவாறு அவங்களோடு சேர்ந்து நடப்பார்கள். संसारिक लोग के जैसे बात करें, उनके जैसा जो चाल चलेगा। எப்படி அவர்கள் மற்ற கிறிஸ்துவை காண்பிக்க முடியும்? वो कैसे फिर मसीह को बता पाएंगे? அவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்க நாம் ஒருபோதும் காணப்படக்கூடாது. ऐसे जो परमेश्वर के लोग हम ऐसे कभी रहना नहीं है। நாம் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். லூக்கா 11:33 வாசிக்கலாம். लूका 11:33 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. விளக்கை கொளுத்தி ஒரு மரக்கல்ல மூடி வச்சா அது என்ன செய்யாது? வெளிச்சம் கொடுக்காது. कोई भी मनुष्य जो है ऐसे जो दीपक को जला के अगर नीचे रखेगा तो कभी प्रकाश नहीं देगा। அப்ப அது ஒரு என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு கண்ணாடி கூட்டுக்குள்ளே அது எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு அதாவது வெளிப்படையாக அது காணப்பட வேண்டும். ऐसे जो है जो ऊंचे स्थान में ताकि इसका प्रकाश दिखे, ऐसे जगह रखेगा। நாமும் நம்முடைய அதாவது கிரியைகள்லாம் வெளியரங்கமாக காணப்பட வேண்டும். हम भी हमारा क्रिया जो है वो प्रकाशित होना है। அப்படி வெளியரங்கமாக நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகள் காணப்படாவிட்டால், अगर हमारा जो ज्योति और प्रकाश अच्छा जो क्रिया प्रकट नहीं होगा तो அப்ப என்னமா காணப்படும்? இந்த வசனத்தின்படி தான் அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். तब जो वचन के अनुसार ही जो है ऐसे மரக்கல்ல வச்சு மூடி வச்சா என்ன செய்யும்? அது வெளிச்சம் கொடுக்காது. ऐसे जो है कोई चीज के नीचे दबा के रखेंगे तो कभी जो ज्योति नहीं पाएगी। அந்த வெளிச்சம் வீட்டிலே பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிப்பதற்கு அதை ஒரு நல்ல ஒரு அதாவது கண்ணாடியிலே வைக்கணும். அதாவது கண்ணாடின்னா அந்த வெளிப்படையாக எல்லாம் தெரிகிற மாதிரி, அந்த வெளிச்சம் தெரிகிற மாதிரி நாம் அதை अलग அதை வைக்க வேண்டும். ऐसे जो है अच्छी जगह में जो कांच के जो है जो ज्योति जैसे रखने जो कांच का चीज आता है उसमें रखेंगे तो अच्छा प्रकाश देगा. அந்த வீடு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். वो पूरा घर में जो है நாம் எங்கே போனாலும் அந்த தீபமாகிய இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். हम जहाँ भी जाएंगे वो जो दीपक जो यीशु मसीह है वो सबको लोगों को प्रकट करना है. அப்படி வெளிப்படுத்தாவிட்டால், ऐसे हम प्रकट नहीं करेंगे तो அவர்கள் அந்த வெளிச்சத்தை எப்படி காண்பார்கள்? वे लोग जो ज्योतियों कैसे देख पाएंगे? அந்த வெளிச்சத்தை காண்கிறவர்கள் தான் என்ன செய்வார்கள்? அந்த வெளிச்சத்தினிடத்தில் வருவார்கள். ऐसे जो लोग जो ज्योति देखेंगे उसके लिए ज्योति के पास जाएंगे. இவர்கள் நல்ல ஒரு மனிதர்களா இருக்கிறார்களே, ये लोग जो अच्छे मनुष्य है, இவர்கள் மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறார்களே, ये लोग जो है लोगों के लिए जो है ऐसे बोझ से प्रार्थना करते हैं. அவங்க நம்முடைய நல் நடக்கைகளை பார்த்து நாமும் இவர்களை போல் மாறினால் நல்லதா இருக்குமே என்று சொல்வார்கள். इनके साथ चलेंगे हम भी जो अच्छे बदल जाएंगे करके ऐसे कहेंगे. இப்போ கத்தோலிக்கர்களை பார்த்தாலே ரொம்ப அதாவது அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். अभी जो कैथलिक्स को देखिए बहुत ही लोग शर्मिंदा है. இவர்களோடு அதாவது இவருடைய அவங்க ஒரு நாள் ஒரு அம்மா வந்துச்சு. ऐसे मेरे पास एक माता जी आया था. आपका कैथोलिक वाले तो उनका ड्रेस है ना एकदम बहुत छोटा ड्रेस पहन के जाते चलते. ऐसे जो कैथलिक वाले लोग जो है उनका ड्रेस बहुत ऐसे छोटा ड्रेस पहन के जाते हैं. அதாவது அவங்க சாட்சி இல்லாத அந்த ஒரு காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ऐसे जो ऐसे गवाही ऐसा नहीं है करके ऐसा लोग चाल चलन होता है. நல்ல தகுதியான வஸ்திரங்கள் அணிய வேண்டும். हम जो है अच्छे योग्य जो कपड़े पहनने. ஒரு நம்மளை பார்த்த உடனே அவர்களுக்கு தெரிய வேண்டும் இவனிடத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது என்று சொல்ல வேண்டும். हमें देख के लोग बोल रहे हैं कि इनके पास कोई ज्योति है करके. இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். ऐसे परमेश्वर के लोग हर एक जो ऐसे रहना है. யோவான் 3:16 வாசிக்கலாம். जॉन 3:16 को पढ़ेंगे. அடுத்த வாசிக்கலாம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க.
என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவர்கள் அந்த ஒளியினிடத்தில் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. ऐसा लिखा गया कि ज्योति जो है संसार में है, लेकिन लोगों की जो क्रिया अंधकार में, तो इसलिए उन्होंने जो ज्योति का जो इनकार कर दिया. அதாவது உலகத்தில் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் ज्योति जो संसार में आने के बाद भी மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் मनुष्य का क्रिया जो है बहुत ही दुष्ट था. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிற காரியத்தை பார்க்கிறோம். लेकिन वो ज्योति को देखने के तुलने में जो अंधकार को उन्होंने देखना चाहा. அதாவது நம்முடைய கிரியைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ऐसे जो है अपने हम उनके जो क्रिया करके जो बोला गया है, அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் ऐसे उनकी क्रिया जो है बहुत ही दुष्ट था. கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிற எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட்டும் நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தால் என்ன செய்யப்படும்? ஆக்கினை தீர்ப்படையும் என்று சொல்லப்பட்டது. अगर कोई उद्धार पाए उनका, लेकिन क्रिया जो है दुष्ट में पाए जाएगा, तो भी जो अग्नि के लिए जो वो उसको होगा. அநேகர் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு அதாவது அவருடைய கிரியைகள் மோசமாக இருக்கிறது. अनेक जो है मसीह लोग होने के बाद उनका क्रिया जो है बहुत ही बुरा है. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கு நம்மை நிதானித்து பார்ப்போமாக. हमारा क्रिया किस प्रकार का खुद को हम जांच करें. அனுதினமும் நாம் நம்முடைய கிரியைகளை நாம் அதாவது யோசித்து பார்க்க வேண்டும். हर रोज जो हमें खुद को जो जांचना है, அதை நாம் மாற்ற வேண்டும். சில தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் காணப்படுமே, அதை எப்படி நாம் மாற்ற வேண்டும்? அதை நாம் அனுதினமும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். कुछ परमेश्वर का अगर कोई प्रिय बात अगर नहीं है तो उसको बदलना है. நாம் மனம் திரும்புதல், நாள்தோறும் மனம் திரும்புதல் நமக்கு தேவைப்படுகிறது. तो मन फिराव जो है हर रोज करना है. எந்த காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லை அந்த காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். किस कार्य में परमेश्वर के लिए हम प्रिय नहीं रहते तो सब कार्यों को बदलना है. தேவனுடைய காரியத்தை அசட்டையாக எண்ணக்கூடாது. परमेश्वर के कार्यों को जो तुच्छ नहीं हो जाना. தேவன் இதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். इसलिए परमेश्वर ने अपने एकलौते पुत्र को भेजा. அவரை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை அனுப்பினார். वो विश्वास करने वाले जो है नष्ट न हो बल्कि उद्धार पाए, इसलिए उनको भेजा. அப்போ நம்முடைய கிரியைகளினாலே நாம் நம்மை கெடுத்து கொண்டு இருந்தோமானால், अगर हम अपने क्रिया के जरा खुद को नष्ट करेंगे, மற்றவர்களை எப்படி ரட்சிக்க முடியும்? तो दूसरों को हम कैसे उद्धार कर पाएंगे? ஒருவருக்கும் நாம் இடரலாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு किसी के लिए जो हम जो ठोकर का कारण नहीं बनना है. தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம் தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். परमेश्वर के जो बच्चे हम जो परमेश्वर के हमेशा परमेश्वर के भय से हम रहना है. இவ்விதமாக அதாவது நம்முடைய கிரியைகள் மாத்திரமல்ல, நம்முடைய பார்வைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். केवल हमारा क्रियाएं नहीं बल्कि हमारा नजर भी जो है वो परमेश्वर का வாசிக்கலாம். மத்தேயு 6:22 வாசிக்கலாம். मैथ्यू 6:22 पढ़ेंगे. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. शरीर का दिया आंख है. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए यदि तेरी आंख निर्मल हो, तेरा शरीर जो है वो उजाला होगा. கண் நம்முடைய பார்வைகள் ஆவிக்குரிய பார்வையா இருக்க வேண்டும். हमारी जो नजर जो है वो आत्मिक नजर में होना चाहिए. எப்பொழுதும் ஆவிக்குரிய பார்வையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். हमेशा जो आत्मिक जो दृष्टिकोण से चलना है. மாம்ச எண்ணங்களுக்கோ தீய எண்ணங்களுக்கோ தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் நம்முடைய சிந்தனையில் வரும்போதே நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். शारीरिक इच्छा जो 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 बुरी इच्छा जो मन में आते ही जैसे दूर करना है. கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு நாம் அந்த தீய சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுத்தோமானால் நிச்சயமாக அந்த சிந்தனை நம்மை ஒரு நாள் அந்த இருளான இடத்திலே கொண்டு தள்ளிவிடும். हम जो मसीह होके जो जो बुरे जो अंधकार की बातों को सोचे तो जरूर एक दिन वो अंधकार का विषय हम पे वो प्रभुता करेगा. பெரிய அடிக்கடி பிரசங்கத்தில் அழகாக சொல்லுவார்கள். बड़े ये जो बहुत बार इसी विषय में बात करते थे. எண்ணியது திண்ணியமானால் அது அப்படியே நடந்துவிடும் என்று சொல்வார்கள். जो सोच लिया तो उसके हिसाब से ही चलेगा. நாம் எண்ணுகிறது அது அப்படியே அதாவது நடக்கும் என்று சொல்வார்கள். जो हम सोचेंगे उसके हिसाब से ही चलेगा. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதாவது ஒரு பொருளை பார்த்து இச்சிக்கிறான் என்றால், एक मनुष्य एक चीज को देख के इच्छा कर रहा है, அந்த பொருளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவனுக்குள்ளாக அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். वो चीज को कैसे भी जो हो खरीदना है करके उसके मन में वो बात होता है. பொருளாசையாகிய அந்த இச்சை உள்ள கண், चाहे जो लालच जो है, மற்றவனுடைய ஆசையின் மேலும் மற்றவர்கள் செல்வந்தர்களாக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற அந்த இதெல்லாம் நோக்கி பார்த்து எப்பொழுதும் அதே
இவங்களுடைய பார்வையே வேறு விதமா இருக்கும். ऐसे दूसरे लोग जो अमीर लोग उनके जो धन दौलत को देख के जो और जो सोचना है वो भी ऐसे ऐसे होगा. எங்கே போனாலும் என்கிட்ட ஒருவர் சொன்னார், நீங்க வந்து கிலோமீட்டர்லாம் கூட்டி போடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பைசா அதிகம் கிடைக்கலாம்னு சொன்னார். ऐसे मेरे पास एक ने बोला कि किलोमीटर थोड़ा बढ़ा के बता दो. நான் சொன்னேன், எனக்கு அந்த தேவையே தேவை கிடையாது. ऐसे मुझे वो जरूरत ही नहीं है. எனக்கு என்னுடைய உழைப்புக்கான அந்த கூலி எனக்கு கிடைத்தால் போதும். ऐसे मेरा मेहनत का पैसा मुझे मिलेगा काफी है. நான் அவர்களுக்கு தெரியாம நான் அந்த கிலோமீட்டரை கூட்டி போட்டு விடுவேன். उनको नहीं बता के मैंने अगर ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर देखता है. நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறேன். मैं परमेश्वर समूह में நான் அப்படி செய்வேனானால் கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்வார்? अगर मैं ऐसा किया तो परमेश्वर देख के क्या बोलेगा? அவர் என்னை பொய்யன், நீ ஒரு திருடன் என்று சொல்வார். ऐसे मुझे कहे कि तू एक चोर है. நான் அப்படிப்பட்ட பேரை நான் எடுக்க விரும்பவே இல்லை என்று ऐसा சொன்னேன். एक नाम मुझे नहीं चाहिए. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார்கள். उद्धार पाए परमेश्वर लोग कभी ऐसा नहीं करेगा. இது நாம் தேவனை வெளிப்படுத்துகிற, தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு வகையாக இருக்கிறது. ये जो है ये परमेश्वर का ज्योति प्रकाशित करने का एक तरीका है. கண் நம்முடைய சரீரத்திலே ஒரு முக்கியமான ஒரு அவயமா இருக்கிறது. आँख जो है हमारे शरीर का एक मुख्य भाग है. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். यीशु मसीह ने कहा कि जो अगर स्त्री को अगर गलत इरादे से देखें तो उसके साथ उसके मन में व्यभिचार कर लिया. ரொம்ப கவனமாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ऐसे बहुत ही सावधानी से परमेश्वर के लोग पाए रहे हैं. சத்ரு நம்முடைய பலவீனங்களை அவன் அறிந்திருக்கிறான். जो शैतान जो हमारे कमजोरियों को जानता है, அவன் நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அறிஞ்சு கொள்ள மாட்டான். वो जो है हमारे अंदर की बातों को ஆனா அவன் நம்முடைய பார்வையிலே நம்மளை அவன் நிதானிச்சு விடுவான். लेकिन जो नजर के द्वारा ही हमें वो देख लेगा. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக காணப்பட வேண்டும். जो परमेश्वर के लोग जो वो सावधानी से रहना. நம்முடைய கண்களின் இச்சைக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் நாம் இடம் கொடுத்தோமானால், हमारी जो आंखें की इच्छा जो मन की इच्छा को अगर जगह देगा तो தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க செய்ய முடியாது. परमेश्वर की जो इच्छा को प्रकाशित नहीं कर पाएंगे. பார்க்கிறோம், நம்ம புதிய ஏற்பாட்டில் இருந்துகிட்டே நாம் நம்முடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க முடியாமல் இருக்கோமானால், ऐसे नए नियम में रहकर ही हम हमारे ज्योति को प्रकाशित नहीं कर पाते. அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு காரியமாகும். वो एक बहुत ही बुरी बात है. பழைய ஏற்பாட்டிலே தங்களுடைய வெளிச்சத்தை அப்படி பிரகாசிக்க செய்த ஒரு தேவனுடைய மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். पुराने नियम में परमेश्वर की ज्योति को प्रकाशित करने दानियेल 12:3 வாசிக்கலாம். डैनियल 12:3 को पढ़ेंगे. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள सदा காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ऐसे लिखा गया कि ज्ञानी लोग जो आकाश मंडल के जो तारों के हिसाब से जो प्रकाशित होगी. ஞானவான்கள் தான் என்ன செய்வாங்க? இந்த சரியான தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வாங்க. ऐसे जो ज्ञानी लोग ज्ञानवान लोग ही जो प्रमाण को जो தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் தான் ஞானிகள். परमेश्वर प्रमाण को जो अपना के चलने वाले ज्ञानी हैं. தேவனுடைய கற்பனைகளின்படி பெற்றுக்கொண்டு அவைகளில் நடக்கிறவர்களே மேலானவர்கள். परमेश्वर प्रमाण को जो अपना के चलने वाले हैं वो ऊंचे. अनेक आत्माக்களை ஆதாயம் செய்வார்கள். अनेक आत्माओं को जो है उद्धार करेंगे. அவர்கள் தான் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वे जो सितारों के समान हमेशा जो चमकते रहेंगे. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर पिता को महिमा हो. இங்கே வாசிக்கலாம், தானியேல் 5:14 வாசிக்கலாம். यहाँ पे दानियेल 5:14 को पढ़ेंगे. எப்படி பாருங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. ऐसे उन्होंने जो उनके विषय में से सुना. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், ऐसे तेरे अंदर जो परमेश्वर की आत्मा है, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். जो ज्योति और बुद्धि और विशेष ज्ञान जो तेरे अंदर है मैंने सुना. நம்மை குறித்து எப்படி மக்கள் பேசுகிறார்கள், எப்படி கேள்விப்படுகிறார்கள், हमारे विषय लोग जो कैसे बात करते हैं, क्या सुनते हैं. என்னை குறித்து மக்களிடத்தில் என்ன மற்றவர்கள் எப்படி என்ன சொல்லுகிறார்கள், मेरे विषय में जो लोग क्या कहते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நாம் சிந்திக்க வேண்டும். परमेश्वर के लोग हम जो सोचना है. தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம், परमेश्वर की आत्मा जो हम पाए हम தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக
परमेश्वर की इच्छा को पूरी करने के தேவனுடைய लिए, கற்பனைகளின்படி நாம் நடக்கும்படியாக परमेश्वर के प्रमाण के साथ चलने के लिए ஆம் தேவாவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर की आत्मा परमेश्वर ने हमको दिया है। நான் சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று சொல்லி இயேசு சொன்னார். सत्य की आत्मा जो है सभी मार्ग से मार्गदर्शन करेगा। சத்திய ஆவியானவர் எதற்காக நமக்குள்ள கடந்து வந்திருக்கிறார்? सत्य आत्मा क्यों हमारे अंदर आया है? நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாகத்தான் அவர் கடந்து வந்திருக்கிறார். हमें पूरे सत्य में चलाने के लिए वो आया है। அப்பொழுது நாம் சத்தியத்தில் நடவாவிட்டால் அவர் நமக்குள்ள என்ன செய்வார்? துக்கத்தோடு இருப்பார். हम अगर सत्य में नहीं चलेंगे तो जो हमारे अंदर वो आत्मा है वो दुखी रहेगा। அநேகர் அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரே என்கிற அந்த எண்ணம் இருக்கவே இல்லாமலே இருக்கிறார். अनेक जो है हमारे अंदर पवित्र आत्मा है करके वो ऐसे वो सोचते नहीं है। நான் சில வேளைகளில் நினைத்து ஆவியானவருக்கு அதிகமாக சோத்திரம் சொல்லி கொண்டு இருப்பேன். कुछ लोग के विषय में जो पवित्र आत्मा को धन्यवाद करता है। நாம் அதிகமாக அவரை துதித்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக அவருக்கு பயப்படுவோம். அவர் நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். हम जो जितना परमेश्वर का स्तुति करेंगे तो निश्चय परमेश्वर हमें चलाएगा। அநேக வேளைகளிலே அவர் நமக்கு வருகின்ற சில தீமைகளை பாவத்தில் விழப்போகிற காரியங்களிலிருந்து நம்மை விலக்குவதற்காக நம்மை எச்சரிப்பார். நமக்கு दर्शनங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கொடுப்பார், நம்மை எச்சரிப்பார். अनेक बात जो है बुराई में न गिरने के लिए परमेश्वर हमें चेतावनी देगा और दर्शन देगा। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எனக்கு அநேக முறையிலே தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்கு எச்சரிப்பும் ஆலோசனையும் கிடைத்திருக்கிறது. अनेक विषय में परमेश्वर के लोगों के द्वारा जो है सुझाव। 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய பையன் ஜான் எனக்கு சொல்றான், 2 दिन पहले मेरा जो लड़का जॉन कहता है, அப்பா நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அங்கங்க இடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றான். ऐसे कि गाड़ी चलाते समय राइट लेफ्ट में से लग जाता है। இவ்விதமாக உடனே நான் கவனமாகி கொண்டேன், தேவனிடத்தில் அதிகமாக ஜெபித்தேன். तुरंत मैं सावधान हो गया, परमेश्वर से प्रार्थना किया। இவ்விதமாக எனக்கு अनेक எச்சரிப்புகள் எனக்கு கிடைத்திருக்கு. ऐसे अनेक जो है मुझे जो चेतावनियां मिल गई। ஆவியானவர் யார் மூலமும் நமக்கு ஆலோசனை எச்சரிப்பு கொடுப்பார். पवित्र आत्मा किसी के द्वारा भी हमें चेतावनी देगा। அதை நாம் கவனமாக கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். उसे जो है ध्यान से सुनना है, उसका अधीन होना है। அப்படி கீழ்ப்படியாவிட்டால் அவர் என்ன செய்வார்? விட்டு விடுவார், உங்க இஷ்டத்துக்கு விட்டுருவார். ऐसे जो अधीन न होगे तो वो पवित्र आत्मा में छोड़ देगा। இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது इस्राएल के लोगों को जो मिस्र से लेके आते समय ஆண்டவர் அவர்களை சரியாக நடத்தி கொண்டு போனார். परमेश्वर ने उनको ठीक அவர்கள் கீழ்ப்படியாமையும் அவர்களுடைய முறுமுறுப்புகளும் அவருடைய அந்த ஜனங்களுடைய குணக்கேடுகள் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்ய ஆண்டவர் சொன்னார், நீங்க 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் அலைங்கன்னு சொல்லி போட்டார். लेकिन जो है इस्राएल के लोग की जो कुड़कुड़ाना जो पन था, इसके लिए परमेश्वर ने 40 साल रेगिस्तान में ही छोड़ दिया। இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் நாம் காணப்படக்கூடாது. தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தத்தை அவருடைய கற்பனையின்படி நாம் எப்பொழுதும் கவனமாக நடந்தால் நாம் என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம். इसे परमेश्वर के लोग हम ऐसे रहने नहीं, परमेश्वर की इच्छा के अनुसार हमेशा चलना है। தானியேல் இன்னும் அவரை குறித்து ஒரு வார்த்தை பார்க்கலாம். தானியேல் 5:11 வாசிக்கலாம். Daniel 5:11 இப்படி சரியாக தேவனுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறோம் என்றால் நீங்க வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ठीक तरह से परमेश्वर की ज्योति हम तो प्रकाशित करेंगे, परमेश्वर हमारे काम की जगह में हमको ऊंचा करेगा। கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நீங்க வேலை செய்கிற இடத்திலே உங்களை உயர்த்தி வைப்பார். परमेश्वर जो है काम की जगह में हमें ऊंचा उठाएगा। அநேகர் நினைக்கிற இந்த உலகத்தில் உலக திறமையினால படிப்பினால நாம் நல்ல மேலான ஸ்தலத்தில் உட்கார்ந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். अनेक लोग सोचते हैं मैं पढ़ाई और मेरे कैपेसिटी से मैं ऊपर आऊंगा। அதுவும் தேவைதான். ஆனால் முதலாவது தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுனால தான் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். लेकिन उससे जो मुख्य जो परमेश्वर की इच्छा के अनुसार रहेंगे तो ही हम जो ऊंचा उठाए जाएंगे। உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டது. तुम्हारे राज्य में एक व्यक्ति रहेगा वो जो परमेश्वर की ज्योति से और ज्ञान से जो भरा रहेगा। நீங்க செய்கிற வேலையில தேவ ஞானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? ऐसे जो काम में जो परमेश्वर जो करने वाला काम परमेश्वर का ज्ञान मिलना है। அப்படி अनेकரை கர்த்தர் உயர்த்தி வைத்தது உண்டு.
ऐसे अनेक लोगों को परमेश्वर ने ऊंचा उठाया है। நம்முடைய ராஜா ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ऐसे जो राजा पास्टर जो हमेशा बोलते हैं, இவ்விதமாக கர்த்தர் என்னை காப்பாற்றினார், எனக்கு எனக்கு பாதுகாத்தார் என்று சொல்லுவார்கள். ऐसे परमेश्वर ने मुझे ऐसे जो संकट से मुझे संभाला बचाया। நல்ல தேவனுக்கு பயப்படுறவர்களை உயர்த்தி தான் வைப்பார் ஆண்டவர். परमेश्वर का भय मानने वालों को ஒருபோதும் அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள். कभी जो है नीचा नहीं ढकला जाएगा। தேவன் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். निश्चय जो परमेश्वर लोगों को आशीष देगा। தேவனுடைய வசனத்தை முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். परमेश्वर के वचन को जो है परमेश्वर के लोग जो है मुख्य तौर पे इसे ध्यान देना है। வாசிக்கலாம் சங்கீதம் 119 105 வாசிக்கலாம். 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. तेरा वचन जो है मेरे लिए मेरे पाँव को दीपक है करके कहा गया है। வசனங்களை அடிக்கடி என்ன செய்யணும், தியானிக்க. இப்பொழுது நல்ல ஒரு மொபைல்ல நல்ல ஒரு காரியங்கள்லாம் இருக்குது. ऐसे जो मोबाइल में बहुत अच्छे अच्छे विषय हैं। நான் எனக்கு வண்டி ஓட்டும்போது நான் என்ன செய்வேன், இதுல ஆடியோ பைபிள் இருக்குது. ये जो मैं कार चलाता हूँ इसमें அந்த ऑडियो बाइबल है। பைபிளை ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அதை கவனிச்சு கொண்டே வண்டி ஓட்டிக்கொண்டு ऑडियो में ऑन करके और मैं कार चलाता हूँ। வசனங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த சத்திய வசனத்தை நாம் கேட்க கேட்க தேவனுடைய பயம், தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும். वचन को जो है हम सुनते रहना, इसके द्वारा परमेश्वर का जो अनुग्रह भी मिलेगा। வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:23 வாசிக்கலாம். Proverbs 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவவழி. आज्ञा ही दीपक है और शिक्षा ज्योति है। இந்த வேதம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவ வார்த்தைகள். ये जो शास्त्र है परमेश्वर का जो जीवन के वचन है। இயேசுவானவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவரே எனக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். यहाँ जो क्या लिखा कि वो जो परमेश्वर का वचन है, அதிலே அந்த வார்த்தை தேவனா இருந்தது, தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். और जो है वो वचन परमेश्वर के पास था, परमेश्वर वचन था। தேவனுடைய வார்த்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. परमेश्वर का जो वचन था यीशु मसीह के अंदर है। அந்த வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க என்ன செய்யப்படுகிறது, நாம் போதக சிற்சைகள் அடைகிறோம். हम जितना वचन को सुनेंगे इसलिए जो हम जो अच्छी बातें वो सीखेंगे। நமக்கு அந்த வசனங்களை நாம் கேட்க கேட்க நாம் போதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஜீவ வழியில் நாம் என்ன செய்வோம், நடப்போம். हमें जो वचन को जितना सुनेंगे हम शिक्षा पाएंगे, परमेश्वर के वचन में चलेंगे। தேவனுடைய கட்டளைகள் நமக்கு அது விளக்கா இருக்கிறது. परमेश्वर का जो प्रमाण हमारे लिए ज्योति है। விளக்கு இல்லாத இடத்துல நீங்க போனீங்கன்னா என்ன செய்வீங்க, கல்லு தட்டுனா ஏதாவது பாம்புகள் கிடக்கும், மிதிச்சா அங்கே நம்ம கடிச்சு போடும். ऐसे जो है ज्योति नहीं, ऐसे अंधेरे में चलेंगे तो रास्ते में कुछ सांप या कुछ। தேவனுடைய கட்டளைகளை நாம் மதித்து அதை கீழ்ப்படிந்து நடந்தோமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம், இடறி விழ மாட்டோம். परमेश्वर के वचन को हम जो आज्ञा मान के जो चलेंगे तो कभी ठोकर नहीं खाएंगे। நமக்கு அது வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. तो हमारे लिए जो प्रकाश होगा। தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், परमेश्वर के लोग हम இவ்விதமாய் தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நாம் அதிலே நடப்போமானால் நாம் தேவனுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா இருப்போம். परमेश्वर के प्रमाण को हम जो अपना के चलेंगे तो हम जो है ज्योति पाएंगे। இவ்விதமாக நாம் பார்க்கும் அநேக பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள், தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்தார்கள். ऐसे हम देखते हैं जो अनेक पवित्र लोग परमेश्वर के प्रमाण के हिसाब से चला। பவுலை பார்த்தால் அவர் எவ்வளவு, அதாவது எப்படிப்பட்ட மனிதனா இருந்தால் அவர் மாறி தேவனுடைய வெளிச்சத்தை எங்கு போனாலும் அவர் பிரகாசிக்க செய்தார். पौल को देखेंगे वो कैसा जो मनुष्य था फिर भी, लेकिन जब वो जहाँ जो परमेश्वर का सेवा करता है। ஸ்தேவானை குறித்து நாம் அவதமாய் பார்க்கிறோம். அவருடைய முகத்தை பார்த்தார்கள், அவர்கள் அதை பிரகாசித்தது, அதாவது தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. स्टीवन को हमने देखा जो उसका चेहरा जैसा था। அவர்களெல்லாம் தேவனுடைய வசனத்தை போதித்தார்கள். சத்தியத்தை மக்களுக்கு போதிக்கின்ற போது அந்த வெளிச்சம் நம்மளிருந்து பிரகாசிக்கிறது. जो परमेश्वर वचन को जो उपदेश दिया कि इससे उनका जो चेहरा प्रकाशित। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய எப்போதும் கவனமா இருக்கணும். எங்கே யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். उद्धार पे हम हमेशा सावधान रहना, जब मौका मिलेगा सुसमाचार बताना। சுவிசேஷத்தை நாம் சொல்லும் போது தான் நம்மிலிருந்து அந்த தேவ மகிமை, தேவனுடைய பிரகாசம் வெளிப்படும். सुसमाचार जब बोलेंगे तभी हमारे अंदर जो ज्योति और प्रकाशित होगा। நிச்சயமாக கிறிஸ்துவினுடைய அந்த வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசிக்கும். निश्चय जो मसीह का जो ज्योति हमारे अंदर प्रकाशित होगा। அங்கே விதமாக அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ऐसा लिखा है कि उनका चेहरा जो है वो प्रकाशित होगा। ஸ்தேவான் தேவனுடைய வசனத்தை சொல்லுகின்ற போது அவருடைய முகம், வாசிக்கலாம் அந்த வசனம் எல்லாம் இருக்கு.
ஆ ஆ எப்படி அவனுடைய முகம் அவன் மேல எல்லாம் கரிசனையா பார்த்துட்டு இருக்காங்க. ऐसे उनके ऊपर सभी लोग जो है ऐसे जलन से देख रहे हैं. தேவனுடைய வசனத்தை இப்ப சொல்லும்போது அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் பிரகாசித்தது. परमेश्वर का जब वचन बोल रहा था तो उसका जो चेहरा जो है प्रकाशित हो गया. அப்படியே நாமும் பிரகாசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ऐसे हम भी जो प्रकाशित होने परमेश्वर हमें सहायता करे. 2 பேதுரு 1:19 வாசிக்கலாம். दूसरी पत्रस 1:19 पढ़ेंगे. 2 पीटर 1:19. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று பேதுரு சொல்லுகிறார். ऐसे जो है अंधेरे में जो उजाला देने जो ज्योति के अनुसार हम भी ऐसे वचन को अधीन होंगे. வேலை ஸ்தலங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ऐसे जो है परमेश्वर लोग हमेशा सावधानी से रहना है. நாம் அசட்டையாக இருந்தோம் என்றால் பிறகு ஆண்டவர் உங்க இஷ்டத்துக்கு விட்டு விடுவார். हम जो है आलसपन से रहेंगे तो परमेश्वर भी हमें छोड़ देगा. அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து கொண்டு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்காதவர்களாய் காணப்பட்டோமானால், अगर हम ऐसे जो परमेश्वर के अप्रिय ऐसे रहेंगे पाएंगे तो அத்தகையான கிரியைகளை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாக இருந்து எல்லாரிடத்திலும் ஒரு நல்ல சாட்சி வாங்க வேண்டும். ऐसे सभी के पास अच्छा गवाही को पाना है. அவன் ஒரு உண்மை கிறிஸ்தவன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். वो एक सच्चा मसीह करके लोग बोलना है. அவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நடப்பமாக தேவனுடைய வசனத்தை கவனித்து இந்த வெளிச்சத்திலே நடப்பமாக கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ऐसे जो परमेश्वर के ज्योति में चलेंगे परमेश्वर वचन को आशीष करें.